பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜூன் 9, 2024 அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இங்கே ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் போட்டு நீங்கள் வந்து யூசர் ஐடி லாகின்லாம் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும். இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹோம் போயிட்டு இங்கே டேஷ்போர்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து போனாங்க அப்படின்னா இங்கே வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து அந்த அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டோட லிங்க்கும் சரி, இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணி கூட உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ ஹால் டிக்கெட் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க குரூப் 4 ஹால் டிக்கெட் வந்து. ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுத போகிற எல்லாத்துக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.